ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். கொழும்பில் இருக்கிற ஐடிசி ரத்னதீப ஹோட்டலில் எங்களுக்கு ஒரு வெட்டிங் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த வெட்டிங்காக கொழும்பு போனதை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். கொழும்பு போக இருந்த நாள் 4 மணிக்கே எழும்பி தொழுந்தெல்லாம் முடிச்ச போகிறோம். டீயையும் குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கறி ரொட்டி கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கொண்டு போவோம் என்று தான் ஹரிபரியாக செஞ்சு கொண்டிருக்கிறேன். போகிற வழியில் எங்கே சரி நிப்பாட்டி திண்டாலும் உம்மாவுட்டுக்கும் கொண்டு போக கொஞ்சம் கூடவாவையை தான் செஞ்சு எடுத்தேன். கொஞ்சம் ஏர்லியாகவே போகிறதால கடைவல்ல என்ன சரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து தின்ன ரெஸ்டாரண்ட் மார்னிங்கோடையே ஓப்பன் பண்ணியும் இருக்க மாட்டாங்க. அதே நேரம் என் ஹஸ்பண்டுக்கு கடைவல்ல எடுத்து தின்றது விருப்பமும் இல்லை. நான் எப்போ இது மாதிரி கொழும்பு போகிறேன்டாலும் வீட்லேயே தான் என்ன சரி செஞ்சு எடுத்துக்கொண்டு போகிறதும். நாங்கள் போகிற நேரம் மார்னிங் நல்ல வெயிலாகவே இருந்துச்சு. கொழும்பு போகிற நேரம் என்றாலும் கொழும்புல இருந்து கெண்டிக்கு ரிட்டர்ன் ஆகுறதா என்றாலும் இந்த ரோடை ரசித்து கொண்டே போகிறது தான் என் பழக்கம். அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு மாதிரி ஜொலி மூட்லேயே தான் போய்ட்டும் படும். நான் என்னோட உம்மா வீட்டில் போயிட்டு வீடியோ ஒன்றும் எடுக்க கிடைக்கல. இந்த வெக்கேஷனுக்கு குவைட்ல இருந்து என் எல்கேஜி ஃப்ரெண்ட் சாஜிதா ஃபேமிலியோட ஸ்ரீலங்கா வந்து இருக்கிறாங்க. நாங்கள் கொழும்பு போயிட்டு அடுத்த நாள் சாஜிதாட வீட்டுக்கு போனோம். சாஜிதா என் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்ட ரிலேஷனும் தான். சாஜிதாட தம்பியை தான் என் ஹஸ்பண்ட பிரதர்ட மகள் மேரி பண்ணி இருக்கிறா. அவங்களோட வெட்டிங் டைமில் சாஜிதா வெக்கேஷன் வந்த மாதிரி வெட்டிங்கில் மீட் பண்ணினே தான் ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் திரும்ப நாங்கள் மீட் ஆகுறதும். அந்த ஹாப்பி மூமெண்ட்டை எனக்கு வார்த்தையால் செல்லலாம். எல்கேஜியில் இருந்து ஒரே கிளாஸில் படித்த ஃப்ரெண்ட், அதுவும் ஸ்கூல் போகிற காலத்தில் அவ்வளோ ஜொலியாக இருந்த காலம். என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்ஸி ஒன்றே இருக்கி எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி இருக்கிற ஊர்பலா எல்லாம் பேசுவோம். சாஜிதா, ஐன், ஜக்கியா, ரிஃப்கா, நலீஃபா, ஹரீஸா, நஜீமா, ஷஃப்ராஸா, ஃபஸ்மினா இவங்க எல்லாம் தான் என் எவர்படிஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நான் அன்றைக்கி சாஜிதா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதும் ரிஃப்காவும் நஜீமாவும் வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் ஆகினா தெரியும் தானே, நேரம் போனதே தெரியாமல் பேசிக்கொண்டும் இருந்தோம். நாங்கள் வாரண்டு சொன்னதுமா சாஜிதா டீ டைமுக்கு எல்லாம் ரெடி பண்ணி மீக்கிறா. இதுதான் சாஜிதோட வால் ரெண்டும், அப்துல் ஷாஹிதும் அப்துல் ரஹ்மானும். நான் வீடியோ எடுக்கிறேன்னு விளங்கி 2 பேரும் பாருங்க விளையாடி கொண்டே போஸ்ட் தராங்க. அதுலேயும் அப்துல் ஷாஹித் எனக்கிட்ட என் சேனல்ட நேம சொல்லி இருந்தாரு. ஒரு 2 hours மாதிரி நாங்கள் சாஜிதா வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம். வார நேரம் சரியான கவலையாகவே இருந்துச்சு. மறுவா எப்போ மீட் பண்ணுவோம் என்று நினச்சி சாஜிதா குவைட் போகும்போது எங்கள்கிட்ட வீட்டுக்கு வாரதா சொல்லியும் மீக்கிறா. இன்ஷா அல்லா எங்கள்கிட்ட வீட்டுக்கு வந்தால் வீடியோ போடுறேன். அடுத்த நாள் நைட் ஐடிசிக்கு வெட்டிங் போக்கில் எடுத்த கிளிப் தான் இது.
கிளம்புல நைட்டில் ரோட் ட்ரிப் போகிறதே ஜொலியாகத்தான் இருக்கும். இந்த நேரத்தில் தான் நான் பிறந்த இடத்த நினச்சி கவலைப்படுறதும். கிளம்புல பிறந்து மெரிப்பண்ணின பிறகு இப்போ கெண்டியில் வாழ்கிறேன். இப்பெல்லாம் கால்ஃப் ஃபேஸில் கிட்டாவை போக்கலே சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் வருது. அவ்வளோ 5 ஸ்டார் ஹோட்டல்ஸும் கால்ஃப் ஃபேஸ் முன்னுக்கு தான் இருக்கி. இப்படி பார்க்குற நேரம் இது எங்கட ஸ்ரீலங்காவா என்று ஆச்சரியமாகவும் இருக்கி. ஐடிசி ரத்னதீப, கலதாரி, கிங்ஸ்பெரி, ஷங்க்ரிலா, கால்ஃப் ஃபேஸ் ஹோட்டல், தாஜ் சமுத்ரா, ஹில்டன், இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் தான் கால்ஃப் ஃபேஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம். இன்னும் எனக்கு பேர் தெரியாத நிறைய ஹோட்டல்ஸ் கால்ஃப் ஃபேஸ் முன்னுக்கு இருக்கி. இன்னும் செல்ல போனால் ஒன் கால்ஃப் ஃபேஸ் மாலும் கால்ஃப் ஃபேஸ் முன்னுக்கு தான் இருக்கி. இப்போ ஐடிசி உள்ளுக்கு வந்துட்டோம். ஹஸ்பண்ட் பார்க்கிங்கில் வெஹிக்கலை போட்டுட்டு வர காட்டியும் நான் கிரவுண்ட் ஃப்ளோரை வீடியோ எடுத்துக்கொண்டேன். ஐடிசி ரத்னதீபைக்கு இது தான் நாங்கள் தடவையாக போகிறதும், அதுவும் வெட்டிங் ஓடுக்கு போகிறதும் இது தான் தடவை. இந்த வீடியோ சில இடங்களில் ஷேக் ஆகி இருக்கும். ப்ளீஸ் பண்ணி அதை கணக்கெடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளுக்கு இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல செஞ்சு பார்க்கவே அழகா இருந்துச்சு. இது வெட்டிங் ஹால் உள்ளுக்கு போற என்ட்ரன்ஸ். இதுவும் பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு.
உள்ளுக்கு டேபிள் அரேஞ்ச்மெண்ட்டும் அழகாக செஞ்சுருந்தாங்க. இந்தியன் குஷின்ஸ் தான் அன்றைக்கு அவங்க டின்னருக்கு வச்சுருந்தாங்க. மாஷா அல்லா, குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் சில பர்சனல் ரீசன்ஸால தான் பிரைட் அண்ட் க்ரூம்ஸை வீடியோ எடுக்க இல்லை. ஐடிசி ரத்னதீபிக்கு போக கிடைக்காதவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக பார்க்குறதுக்கு நல்ல சான்ஸ் உண்டு மீக்கி. பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணியும் இருப்பீங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லா மீண்டும் இன்னொரு வீடியோண்டோட உங்களைய சந்திக்கும் வரை பாய் பாய்.